ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம பெரம்பலூரில் அஸ்வின்ஸ் ஃபேமிலி கேக் ஃபெஸ்டிவல் எப்பவுமே வருஷம் நடத்துறது தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராகவே டிஜே எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் என்னன்றதை உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு, இப்படி தான் இருந்துச்சு. லைட் செட்டப்லாம் நல்லாவே கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. நானும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வைபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வைபாக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் வைப் கிடையாது. ஏன்னா க்ரௌடு இல்லைல்ல, அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் க்ரௌட் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம்லாம் பார்த்தேன், சாப்பிட முடியல. ஏன்னா காஸ்ட் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ எங்கடா கேக் ஃபெஸ்டிவல்னு கேட்க காமிக்கலன்னு கேட்டினா அந்த பக்கம் போகல. கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால இங்கே பார்த்துட்டு அப்படியே நியூ இயர் இங்கேயே செலிப்ரேட் பண்ணியாச்சு. அது ஆட்டம் பாட்டம் அப்படின்ற மாதிரி தான் அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வைபிகத்தை மாரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை பயங்கரமாக போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அஸ்வின் ஃபேமிலியோட இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, இந்த நியூ இயர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அதை ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லையன்றதை என்னன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ இயர் நன்றாகவே போச்சு. உங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்.